கோடிங் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் லாஜிக் பத்தி பார்க்க போறோம். இது எங்க இருந்து வந்துச்சு, ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். புரோகிராமிங் லாங்குவேஜஸ் ஏன் நமக்கு தேவைன்னு புரிஞ்சிக்க முதல்ல நாம கடந்த காலத்தை பார்க்கணும். இப்ப இருக்கிற மாடர்ன் கோட் வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி கம்ப்யூட்டர்ஸை ப்ரோக்ராம் பண்ணாங்க? அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல புரோகிராமிங்னா பிசிக்கல் ரீவயரிங் தான். இன்ஜினியர்ஸ் ஒயர்களை கைமுறையா இணைச்சி ஸ்விட்சஸை மாத்தணும். ஒரு சின்ன புரோகிராம மாத்துறதுக்கே பல மணி நேரங்கள், சில சமயம் பல நாட்கள் கூட ஆகும். அப்புறம் பஞ்ச் கார்ட்ஸ் வந்துச்சு. காகித அட்டைகள்ல ஓட்டைகள் போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை குறிச்சாங்க. ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மொத்த ப்ராசஸையும் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். கடைசியா நாம மெஷின் கோட் இல்லனா பைனரிக்கு மாறணும். இது ஜீரோஸ் மற்றும் ஒன்ஸால ஆன மொழி. கம்ப்யூட்டர்ஸ்க்கு இது நல்லா புரிஞ்சாலும் மனுஷங்களுக்கு இதை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. நல்ல வேளையா விஷயங்கள் மாறுச்சு. புரோகிராமிங் லாங்குவேஜஸ் எப்படி வளர்ந்துச்சுன்னு பார்ப்போம். 1940களில் கஷ்டமான மெஷின் கோடில் ஆரம்பிச்சோம். 1950களில் அசம்பிளிக்கு மாறணும். இது கொஞ்சம் பரவாயில்ல. 1960களில் ஃபோர்ட்ரான் மற்றும் கோபோல் போன்ற மொழிகள் வந்துச்சு. இன்னைக்கு பைத்தன், ஜாவா மற்றும் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி சக்தி வாய்ந்த எளிதா படிக்கக்கூடிய மொழிகள் நமக்கு இருக்கு. இதோட போக்கு தெளிவா தெரியுது. காணப்போக்குல மொழிகள் இன்னும் மனிதர்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி மாறிக்கிட்டே வருது. அப்போ புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? இது ஒரு கம்ப்யூட்டருக்கு பிரச்சனைகளை தீர்க்க துல்லியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிற ஒரு ஃபார்மல் சிஸ்டம். இங்க 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. முதலாவது இது ஃபார்மல், அதாவது இதுக்கு கடுமையான விதிகள் மற்றும் அமைப்பு இருக்கு. ரெண்டாவது இது ப்ரிசைஸ், அதாவது எந்த குழப்பத்துக்கும் இங்கே இடமில்லை. மூணாவது இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது படிப்படியான கட்டளைகள். இதை நாம தினமும் பேசுற மொழிகளோட ஒப்பிட்டு பார்ப்போம். ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ்ல நான் கடைக்கு போன்னு சொன்னா அது தெளிவா இருக்கலாம். ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு இதுல பிரச்சனைகள் இருக்கு. எந்த கடை, எவ்வளவு வேகமா நடக்கணும், கடை மூடி இருந்தா என்ன பண்றது? ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நாம ரொம்ப குறிப்பா சொல்லணும். ஃபார்வர்ட் 10 மாதிரி ஒரு கமாண்டுக்கு தெளிவான நன்மைகள் இருக்கு. இது கம்ப்யூட்டருக்கு சரியான தூரத்தையும் மற்றும் துல்லியமான செயலையும் சொல்லுது. இங்கே எந்த குழப்பமும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நாம ஆங்கிலத்துல இருக்கிற வார்த்தைகள்ல எழுதுனா கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும்? அங்கதான் கம்பைலர் உள்ள வருது. ஒரு கம்பைலரை ஒரு டிரான்ஸ்லேட்டர், அதாவது மொழிபெயர்ப்பி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நீங்க எழுதுற பிரிண்ட் ஹலோ மாதிரி ஹியூமன் கோட் இருக்கு. கம்பைலர் அந்த கோடை எடுத்து நாம முன்னாடி பேசின ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆன மெஷின் கோடா மாத்துது. மனுஷங்கள் படிக்கக்கூடிய கோடை கம்ப்யூட்டர்ஸ் இயக்கக்கூடிய கோடா மாத்துறது தான் இதோட வேலை. கடைசியா புரோகிராம்னா என்னன்னு வரையறுப்போம். ஒரு புரோகிராம்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ஒரு வரிசை, அவ்வளவுதான். ஒரு ரியல் வேர்ல்ட் உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மேக்கிங் அ சாண்ட்விச் ப்ரோக்ராம். ஸ்டெப் 1 பிரெட் எடுங்க. ஸ்டெப் 2 பீனட் பட்டர் எடுங்க. ஸ்டெப் 3 பிரெட் மேல தடவுங்க. ஸ்டெப் 4 2 ஸ்லைஸையும் ஒன்னா சேருங்க. ஸ்டெப் 5 சாப்பிட்டு மகிழுங்கள். இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் துல்லியமாகவும் சரியான வரிசையிலும் இருக்கணும். புரோகிராமிங் லாங்குவேஜஸ் தான் கம்ப்யூட்டர்ஸுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸை எழுத நமக்கு வழிவகுக்குது. இப்போ உங்களுக்கு வரலாறு மற்றும் கான்செப்ட்ஸை பத்தி தெரிஞ்சிருச்சு. அடுத்து நாம பைத்தன் பத்தி குறிப்பா பார்க்க போறோம். அங்க சந்திப்போம். மகிழ்ச்சியுடன் கோடிங் செய்யுங்கள்.